single day. I'm gonna make something great. Hey guys, how are you all? This is Jenisha and welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு ஒரு பிடிச்ச டாபிக் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்ளீட் ஹேர் கேர் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, நம்ம ஹேர் வந்து ஹெல்த்தியாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் எப்போ இந்த நியூ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய ஹேர் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னோடய முடி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கு வந்து ஸ்பா போகிறது, அந்த சலூன் பார்லர் போகிறது, அந்த மாதிரிலாம் இல்லை. வீட்லேயே நம்ம வந்து ப்ராப்பராக நல்ல ஹேர் கட், ஷாம்பூ, கண்டிஷ்னர், ஆயில் இதெல்லாம் பண்ணாலே நம்ம ஹேர் வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் பர்சனலாக என்னென்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடும். அப்படி ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்தாலே நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப டல் ஆகிடும். அந்த லுக்கே வந்து ஹெல்த்தி லுக் வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months ஆச்சு நீங்கள் ஹேர் கட் பண்ணலாம். அதுக்குன்னு ஃபுல் லென்த் இல்லைனாலும் ஜஸ்ட் உங்கள் எட்ஜஸ் மட்டும் அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் போகிற மாதிரி அளவுக்கு மட்டும் நீங்கள் ஹேர் கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டன்ஸும் போகும், ஹேரும் வந்து நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ இப்போ வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து செல்ஃப் ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க. ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து நம்மளே வீட்டில் எப்படி கட் பண்ணுறதுன்னு வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வேணும் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை, பிகாஸ் நானே அந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை. ஸோ எஸ், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இது வந்து என்னோட நிறைய வீடியோஸ்லேயே நான் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ஆயில் வைக்கிறது. ஸோ நம்ம ஹேருக்கு ஆயில் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஹேருக்கு வந்து ஆயில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும், ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஹேருக்கு வந்து ரெகுலராக ஆயில் வைக்கணும். பட் ஆனால் ஒரு சில பேர் இப்போ வந்து நம்ம ஒர்க் போகிறவங்க இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் வந்து ரெகுலராக ஹேர் ஆயில் வைக்க முடியாது. ஸோ அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பிஃபோர் டே நைட்டோ அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 hours பிஃபோர் வந்து ஹேரில் நல்லா ஆயில் வச்சுட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹேருக்கு ஆயில் வைக்கிறது கூட ஒரு டெக்னிக் இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் சும்மா அப்படியே தேய்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறதால உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் அண்ட் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ வந்து ஹேர் ஆயில் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்து நல்லா உங்கள் ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். பண்ணிட்டு வந்து உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஆயில் நல்லா போட்டு மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃபுல் ஹேருக்கு வந்து அந்த எட்ஜஸில், ரூட்ஸில் அந்த மாதிரி ஃபுல்லாக ஆயில் போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஆயில் மசாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு ரொம்ப சூடாக இருக்க ஆயிலாக வந்து மண்டையில் போட்டிங்கன்னா உங்கள் மண்டை வந்து ரொம்ப இதுவாகிடும். ஸோ வந்து ரொம்ப வார்ம் ஆயில் லைட்டாக சூடு பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும்ல அந்த அளவுக்கு சூடு நம்மளால் தாங்க முடியும் அப்படின்ற அளவுக்கு சூடு எடுத்து அந்த ஆயில் வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஹேர் ரொம்ப நல்லா சீக்கிரமாக வளரும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் நான் வந்து பர்சனலாக என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பியூர் கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், இந்த 3 ஆயில் தான் வந்து நான். அதுக்கப்புறம் வந்து ஹெர்பல் ஆயில் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து அப்பப்போ லைக் இப்போ ஒன் டைம் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணேன், இன்னொரு டைம் ஆல்மண்ட் ஆயில், அந்த மாதிரி நான் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான். இந்த ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ ஆயில் வைக்கிற ஸ்டெப்பை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பிஃபோர் டே வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட்டு நிறைய வந்துடுச்சு. பேண்டீனில் இருக்குது, அதுக்கப்புறம் கார்னியரில் இருக்குது, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுங்கள். பட் அதை விட வந்து நம்மளுடைய பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க். ஹேர் மாஸ்க்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஹேர் வந்து நரிஷ் பண்ணும், சாஃப்டாக இருக்கும். அண்ட் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. லைக் ஆலோவேரா வச்சு பண்ணலாம், இல்லைன்னா வந்து கர்ட் வச்சு பண்ணலாம், எக் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஹேர் மாஸ்க் இருக்குது. நான் வந்து பர்சனலாக வந்து ஆலோவேரா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது யூஸ் பண்ணாலே நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சில்கியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிராண்ட்ஸ்லேயே வந்து ஹேர் மாஸ்க் எல்லாமே வருது, நிறைய இருக்குது. பட் அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நானும் அதில் வந்து ட்ரை பண்ண மாட்டேன், பிடிக்காது. பிகாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஆர்கானிக் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கெமிக்கல் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எப்போவுமே வந்து ஆர்கானிக் மட்டும் போங்க.
அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆலோவேரா வந்து ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகாது, பிகாஸ் அது வந்து ஒரு சில பேர் போட்டிங்கன்னா வந்து தலைவலி வரும், அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்கள் பாடி டைப்க்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி ஹேர் மாஸ்க் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க் வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணணும். நீங்கள் வந்து சண்டேஸில் கூட பண்ணலாம். இந்த ஹேர் மாஸ்க் ஏதாச்சும் ஒன்று வந்து உங்கள் ஹேருக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஆச்சு விட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதால உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அந்த டல் லுக்கே உங்களுக்கு ஹேரில் இருக்காது. ஸோ வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி ஹேர் மாஸ்க் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ். நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களாம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹைஜீன் வந்து ஹேர் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து 3 days ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். எதுக்கு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அப்படி ட்ரை ஆகிறதால உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும், ஹேர் ஃபால் ஆகும், அண்ட் உங்களோட ஹேரே வந்து ஒரு டல் லுக் இருக்கும், ஒரு மாதிரி ஹெல்த்தி லுக்கே உங்களுக்கு வராது. ஸோ அதனால் வந்து 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஷாம்பு அப்ளை பண்ணுறதுல கூட ஒரு டெக்னிக் இருக்குது. சும்மா வந்து நீங்கள் அப்படியெல்லாம் ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஹேர் ஃபால் ஆகும். அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு ஷாம்பு நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா வளரும், உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து என்ன பண்ண ஹேருக்கு வந்து நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து அந்த ஷைனி லுக் போய்டும், உங்களுக்கு ஒரு மாதிரி ரஃப் லுக் வந்துடும் உங்களுக்கு. நான் வந்து எப்போவுமே அந்த ஹேர் வாஷ்க்கு வந்து கோல்ட் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு, எனக்கு அதுதான் பிடிக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகாது. இப்போ வந்து கோல்ட் வாட்டர் ஒரு சில பேர் யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கோல்டு வந்துடும், இல்லைன்னா ஹெட்ஏக் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க உங்களோட பாடி டைப், உங்கள் பாடி டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து செட் ஆச்சா நீங்கள் வந்து கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் வார்ம் வாட்டர், கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப சூடாக இருக்க தண்ணி வந்து நீங்கள் ஹேருக்கு போடவே கூடாது. அப்படி போட்டதாலும் உங்களோட ஹேரோடைய அந்த ஷைனி லுக் போயிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும், ஒரு ஹேர் இந்த மாதிரி ரஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹேர் வாஷில் முக்கியமான விஷயம். ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனர். இது வந்து நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு கம்பல்சரி யூஸ் பண்ணுற ஸ்டெப் வந்து கண்டிஷனர். நிறைய பேர் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஜஸ்ட் வெறும் ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து ரொம்ப தப்பு. ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். அண்ட் கண்டிஷனர் வந்து நீங்கள் ஸ்கேல்ப்லலாம் யூஸ் பண்ணவே கூடாது. கண்டிஷனர் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆச்சு விட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும். எதுக்காக கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணும், ஹேர் வந்து சாஃப்ட் ஆகும் உங்களுக்கு, அண்ட் உங்கள் ஹேர் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும், ஸ்ப்ளிட்டன் சீக்கிரமாக வராமல் இருக்கும், ஒரு ஷைனி லுக் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது மெயின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களோட ஹேர், அதுக்கு தான். அண்ட் இப்போ கண்டிஷனர் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற சேம் ஷாம்போட அந்த சேம் லைன் கண்டிஷனரும் இருக்குது. ஸோ அது மாதிரி பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணீங்களோ அதோட சேம் கண்டிஷனர் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிஷனர் மட்டும் அந்த ஸ்டெப்பை மட்டும் எப்போவுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கண்டிஷனர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லீவ் ஆன் கண்டிஷனர் அது மாதிரி நிறைய வந்துடுச்சு. ஸோ லீவ் ஆன் கண்டிஷனர் பற்றி நீங்கள் வந்து சீரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷனர் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஒரு கம்பல்சரியான ஸ்டெப், எதை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரம்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட். அதாச்சும் நம்ம வந்து ஹேருக்கு வந்து ஆயில் வைக்க முடியலன்ற அளவுக்கு தான் நம்ம வந்து சீரம் யூஸ் பண்ணணும். சீரம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதாவது நம்ம யூஸ் பண்ணதான் நம்ம ஹேர் வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும், ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும். இப்போ வந்து நம்மளால் ரெகுலராக ஆயில் வைக்க முடியலன்னா இந்த சீரம் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். பிகாஸ் வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகணும், உங்களுக்கு வந்து ஹேர் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஆயில் வைக்க முடியலன்னா நீங்கள் வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் போகிறவங்க, ஒர்க் போகிறவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து டெய்லி அவங்களால ஆயில் வைக்க முடியாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஹேர் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய ஹேர் சீரம் வந்துச்சு, லைக் லோரியலில் இருக்குது, அதுக்கப்புறம் சிலிக்கன் ஷைன் மாதிரி நிறைய ஹேர் சீரம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சீரமும் வந்து நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணவே கூடாது. அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி ஆயில் மாதிரி ரொம்ப க்ரீஸி லுக் வரும். ஸோ ஹேர் சீரம் எப்படி அப்ளை பண்ணணுன்றது நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், வேணும் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப், இந்த ஹேர் சீரம் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ எஸ், ஆயில் வைக்க முடியாதவங்க நீங்கள் வந்து சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ். அதாச்சும் பல் விளக்குற ப்ரஷ் இல்லை, இந்த ப்ரஷ், அதாச்சும் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ். ஸோ ஹேர் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து இட்ஸ் பேடல் ப்ரஷ், ஏதோ ப்ரஷ் சொல்லுவாங்க. நீங்கள் அமேசானில் போய்ட்டு ஹேர் ப்ரஷ்னு டைப் பண்ணாலே இந்த மாதிரி ப்ரஷ் வரும். ஸோ இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப சீப்லேயே இருக்குது இது. ஸோ இது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சார், நீங்கள் வந்து ஹேர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் வந்து நல்லா இந்த ப்ரஷ் வச்சு நல்லா கோம் பண்ணுங்க, அதாச்சும் நல்லா அப்படியே ப்ரஷ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும்.
ஸோ உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குட்டி குட்டி குட்டியாக வந்து டாட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா வளரும், ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஹேர் ப்ரஷ் பண்ணணும், டெய்லி நைட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5 minutes அந்த மாதிரி நல்லா ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹேர் ப்ரஷ், உங்களோட கோம்பு எல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி வாஷ் பண்ணணும். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ப்ரஷ் வந்து ரொம்ப டர்ட்டாக அப்படியே அழுக்காக வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அந்த மாதிரி இருந்துச்சு உங்கள் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. வீக்லி ஒன்ஸ் உங்களோட ஹேர் ப்ரஷ், உங்களோட கோம்பு எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு போட்டு கூட வாஷ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஹேர் வந்து ஈரமாக இருக்க டைமில் உங்கள் ஹேர் ப்ரஷ் பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிடும், ஸ்ப்ளிட்டர்ஸ் வந்து சீக்கிரமாக வரும். ஸோ ஈரமாக இருக்க டைமில் உங்கள் ஹேர் ப்ரஷ் பண்ணக்கூடாது. அண்ட் டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹேர் ப்ரஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய என்ன ஜென்ரலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேருக்கு ரொம்ப ஹீட் போடவே கூடாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹீட் மீன்ஸ் என்ன, இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர், கர்லர் இதை வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் ஹேர் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து எப்போ ரேராக யூஸ் பண்ணலாம். அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே போடுங்க. அப்படின்னா சீரம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, நிறைய கீரைலாம் சாப்பிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல ஃப்ரூட்ஸ், அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டிங்கனாலே உங்கள் ஹேர் வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயின் என்னென்னா நிறைய தண்ணி குடிங்க, நிறைய வாட்டர் குடிக்கணும். பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஹேர் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும், உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்கள் ஹேர் டச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், சும்மா ஹேர் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானும் நம்ம பண்ணிட்டு தான் இருந்தேன், பட் இப்போ நம்ம பண்ணுறதில்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிகாஸ் எனக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹேர் யாராவது டச் பண்ணாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ அது மாதிரி இப்போ பண்ணுறதால உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க, ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் எமர்ஜென்சி வெளியே போகணுன்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுடைய ஓல்டு பழைய டிஷர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் டிஷர்ட் எடுத்து சும்மா ரேப் பண்ணாலே அந்த ஈரம் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிக்கோ உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மெயின் வந்து அதுதான், நீங்கள் வந்து நல்ல ஹேருக்கு வந்து ஆயில் வைக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஷாம்பு, கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலே உங்கள் ஹேர் வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா பார்லர்லாம் போய்ட்டு உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஹேர் ஒரு நல்ல ஷைனி ஒரு ஹெல்த்தி லுக் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து என்னால் வந்து ஒரு சில ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு என்னால் காமிக்க முடியலை. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான். அது எல்லாமே வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான், இதோட இன்றைக்கோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. அண்ட் இப்படி தான் வந்து நான் பர்சனலாக வந்து என்னோடய ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் ஒரு ஹேர் கேர் வீடியோவில் மீட்